இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் ஷேர் கமெண்ட் எதுவுமே பண்ண வேண்டாம். தப்புலாம் நடக்க தான் செய்யணும், அதெல்லாம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ஜாய் பண்ணுங்க அப்படி ஒருத்தர் சொன்னார் தானே பிரச்சனையும் வரல. ஆனால் சஃபர் ஆனது யாரு? மக்கள். இதோ இப்போ கூட நீட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, இதனால லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கனவை தொலைச்சிட்டு அநியாயமா நிக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் யார் அக்கௌண்டபிலிட்டி எடுப்பாங்கன்னு கேட்டா பதில் வரல, அடிதான் வருது. ஆனா நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நேபாளே பங்களாதேஷ்ல என்ன நடந்து நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதை விட ட்ரிபிள் மடங்கு யூத் ஸ்ட்ரென்த் இந்தியாவில் இருக்குது. அப்படி இருந்தும் வயலன்ஸ் வச்சு ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நார்மல் ப்ரொடெஸ்ட் தான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த ஒரு மனுஷன் தான். இந்தியன் மீடியா பத்தி வாயை திறக்கல. இருக்கிற எல்லா யூடியூபர் இன்ஃபுளுசர் பத்தாவதுக்கு அமெரிக்கன் மீடியால இருந்து எல்லாருமே இதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, அதான் எல்லாம் இதை பத்தி பேசுறாங்களே, நம்ம எதுக்கு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் பத்தி பேசிக்கிட்டு நம்ம ஒரு ஓரமா இருந்து கொண்டா இருந்தேன். நடக்கிறதா பார்க்க தான் புரியுது. இது பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்ல, எல்லா இந்தியன்ஸுடைய பர்சனல் இஷ்யூ. அதனால தான் சொல்றேன், இந்த வீடியோ நீங்க லைக் ஷேர் எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. வாட் ஐம் ஆஸ்கிங் இஸ், அடுத்த 5 நிமிஷத்துக்கு எதுக்கு இந்த நீட் இஷ்யூ நடக்குது, எதனால ப்ரொடெஸ்ட் நடக்குது, எதுக்கு சோனம் வாட்சிங் மட்டும் ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருக்கான்னு சொல்லிட்டு இதை பத்தி யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த இஷ்யூ குளோபல் லெவல்ல ரைஸ் ஆகும். ஆல்ரெடி இன்டர்நேஷனல் சேனல்ல இதை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது பத்தாது, இன்னும் நிறைய வேணும். இதை சொல்றது வர்த்தா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பட் எண்ட் ஆஃப் த டே ஐ எம் அன் இந்தியன். என் நாட்டை இப்படி பார்க்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மாற்றம் உண்டாகும் நம்புறேன். ஸோ ஜெய் ஹிந்த்.